சுவாமி தரிசனம் தங்களுக்கு திருப்தியாக அமைந்ததா? மிக திருப்தியாக அமைந்தது. நீலகண்டன் கண்ணுக்கு குளிர்ச்சியாய் காட்சியளித்தார். ஒரு விண்ணப்பம். சொல்லுங்கள் குருக்களே. பிரகாரத்தின் மேற்புறத்தில் பறவை எச்சத்தினால் அரச மரம் ஒன்று பெரிதாக மதில் சுவர் மேல் கிளை விட்டிருக்கிறது. மதில் சுவர் பிளந்து கீழே விழுந்துவிடும் அபாயத்தில் உள்ளது. அதை மராமத்து செய்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். வைணவம் என்னும் சிறு அரச மரத்து கிளை கூட சைவம் என்னும் மதில் சுவரை சற்று அசைத்து தான் பார்க்கிறது. புரியவில்லை அமைச்சரே. நம் மன்னருக்கும் இதை பற்றி சற்று கவலை வந்துவிட்டது. சைவத்தை வைணவம் அசைக்க முடியுமா என்ன? முடியுமா முடியாதா என்பது பற்றி இப்பொழுது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அப்படி ஒன்று நடந்து விடாமல் இருக்க முதலிலே எப்படி தடுப்பது என்பது பற்றித்தான் இப்போது யோசிக்க வேண்டும். சரி, இங்கு நம் சுற்று வட்டாரங்களில் உள்ள ஊர்களில் சைவம் நன்றாக தழைத்தோங்கி இருக்கிறதல்லவா? அதில் சந்தேகமே இல்லை. சைவத்தை பரப்புவதற்கு சைவ சிரோன்மணிகள் இங்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? ஆஹா, திருப்புட்குழியில் அத்னவதி யாதவ பிரகாசர் இருக்கும் வரை நமக்கு கவலையே இல்லை. சைவத்தை பரப்பும் பணியை அவர் செவ்வனே செய்து கொண்டிருக்கிறார். நானும் கேள்விப்பட்டேன். தாங்கள் அவரை நேரில் சந்தித்தால் நேரடியாகவே இங்கு நிலவும் சூழ்நிலையை பற்றியும் அவர் நம் சைவ சமயத்திற்கு ஆற்றிக் கொண்டிருக்கும் தொண்டு பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். அதற்காகத்தான் இன்று இங்கு அவரை வர சொல்லி இருக்கிறேன். நன்றி அமைச்சரே. வணங்குகிறேன் சுவாமி. வாருங்கள் சுவாமி. சற்று தாமதமாகிவிட்டது, அமைச்சர் மன்னிக்க வேண்டும். பரவாயில்லை. ஒரு சிறு சச்சரவு சமரசம் செய்து வைக்க வேண்டிய அளவிற்கு போய்விட்டது. வைணவர் ஒருவர் சந்தேகத்திற்கு சைவ சித்தாந்தத்தை பயன்படுத்தி விளக்கம் அளித்தேன். அது கூடாது என்று இன்னொரு வைணவர் என்னிடம் சச்சரவு செய்தார். அதை பற்றித்தான் நானும் தங்களிடம் கேட்க வேண்டும் என்றிருந்தேன்.